அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் போட்டிருப்போம். அதாவது வடிவேல் உருவங்களை கண்டறிதல், கவுண்டிங் த ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டிருப்போம். அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இல்லை 50 சம் கொடுத்துருந்தேன். ஸோ 50 சமுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். விளக்கங்கள் தேவையில்லை. ஓகேவா? விளக்கங்களுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ முதல் கணக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 30. இதில் 30 சதுரங்கள் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? முதல் சமுக்கு ஆன்சர் 30 சதுரங்கள். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 20 சதுரங்கள் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது கணக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 20 சதுரங்கள் உள்ளன. மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா முக்கோணங்கள் எண்ணிக்கை, மொத்த முக்கோணங்கள் எத்தனை இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 21 முக்கோணங்கள் இருக்கும். இதில் மூணாவது கணக்குக்கு. அடுத்து நான்காவது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 13 முக்கோணங்கள் உள்ளன. நான்காவது சமுக்கு ஆன்சர் 13 முக்கோணங்கள். ஐந்தாவது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 14. ஓகேவா? 14 சதுரங்களா? ரைட். ஓகேவா? 14 சதுரங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆறாவது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 10 சதுரங்கள், அதாவது செவ்வகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஏழாவது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள்லாம் 16 முக்கோணங்கள். வெயிட்ஸ் 32 முக்கோணங்கள். ஓகேவா? ஸோ டோட்டலாக ஏழாவது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 48 முக்கோணங்கள்ப்பா. 48 முக்கோணங்கள். எட்டாவது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா முக்கோணங்களும் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 34 முக்கோணங்கள். 8க்கு 34 முக்கோணங்கள் உள்ளன. ஒன்பதாவது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 12 வட்டங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், 12 வட்டங்கள் உள்ளன. 9வது சமுக்கு 12 வட்டங்கள். 10வது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 15 சதுரங்களில் செவ்வகங்களும் இருக்கும். ஓகேவா? அடுத்து 11க்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 39 முக்கோணங்கள். 12வது ஆன்சர் பார்த்திங்கன்னா 17 முக்கோணங்கள். 13வது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 10 முக்கோணங்கள். 14வது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 13 சதுரங்கள். 15வது ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா 14 முக்கோணங்கள் இருக்கும். 15வது சமுக்கு 14 முக்கோணங்கள். 16வது சமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 சதுரங்களாக முக்கோணங்கள் இருக்கும். ஓகேவா? டோட்டல் 2 முக்கோணங்கள் இருக்கும். பதினேழாவது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 21 முக்கோணங்கள். 18வது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 16 முக்கோணங்கள். 19வது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 12 செவ்வகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இணைகரமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 20க்கு ஆன்சர் அப்படி பார்த்திங்கன்னா 20 சதுரங்கள். 21க்கு பார்த்திங்க அப்படின்னா 16 சதுரங்கள். முக்கோணங்கள் 16 முக்கோணங்கள். 22க்கு பார்த்திங்க அப்படின்னா 14 முக்கோணங்கள். 23க்கு பார்த்திங்க அப்படின்னா 32 முக்கோணங்கள். 24க்கு பார்த்திங்க அப்படின்னா 19 செவ்வகங்கள் சதுரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 25க்கு 11 சதுரங்கள். 26க்கு பார்த்திங்க அப்படின்னா 34 சதுரங்கள். 27க்கு பார்த்திங்க அப்படின்னா 20 சதுரங்கள். 28க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 சதுரங்கள். 29க்கு டோட்டலாக 40 முக்கோணங்கள். 30க்கு 24 சதுரங்கள். 31க்கு டோட்டலாக ஒரு 17 முக்கோணங்கள். 32க்கு பார்த்திங்கன்னா 28 முக்கோணங்கள். 33க்கு பார்த்திங்கன்னா 12 முக்கோணங்கள். 34க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 முக்கோணங்கள். 35க்கு பார்த்திங்கன்னா 35 முக்கோணங்கள். 36க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 முக்கோணங்கள். 37 பொறுத்த வரைக்கும் 11 முக்கோணங்கள். 38க்கு 10 முக்கோணங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, முக்கோணங்களின் எண்ணிக்கை 10, சதுரங்களின் எண்ணிக்கை 8. ஓகே, 2 கொடுத்துருக்குறாங்க. முக்கோணங்களின் எண்ணிக்கை 10, சதுரங்களின் எண்ணிக்கை 8. 38வது கணக்குக்கு. 39வது பார்த்திங்கன்னா 21 முக்கோணங்கள். 40வது சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 21 முக்கோணங்கள் இருக்குது. 41க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 சதுரங்கள். சதுரங்கள் சொல்ல முடியாது, இணைகரம்னு நினைக்கிறேன். அடுத்து 42க்கு பார்த்திங்கன்னா 10 முக்கோணங்கள். 43க்கு பார்த்திங்கன்னா வட்டம் கேட்டிருக்காங்க, 14 வட்டங்கள். 44க்கு பார்த்திங்கன்னா 10 முக்கோணங்கள்.
45க்கு பார்த்தீங்கன்னா 14 முக்கோணங்கள் 3 சதுரங்கள் இருக்கும். 46க்கு பார்த்தீங்கன்னா 15 முக்கோணங்கள். 47க்கு பார்த்தீங்கன்னா 16 முக்கோணங்கள். 48க்கு பார்த்தீங்கன்னா 15 முக்கோணங்கள். 49க்கு பார்த்தீங்க அப்படின்னா 37 முக்கோணங்கள் இருக்கும். லாஸ்ட் சம்முக்கு 50க்கு பார்த்தீங்கன்னா 50வது கணக்கு பார்த்தீங்கன்னா 22 முக்கோணங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ 50 சம் இருக்குது. 50 சம்முக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எண்ணிக்கை மட்டும் கொடுத்துட்டோம். ஓகேவா? இதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் வீட்டில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை செக் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுலேருந்து கட்டாயம் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஜிடி கான்செப்ட் இருக்குப்பா, நீங்கள் நம்பி படிச்சுட்டு போகலாம். ஓகேவா? ஆல்ரெடி வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கணக்கு வரும். கவுண்டிங் த ஃபிகர்லேருந்து ஒரு கட்டாயம் ஒரு கணக்கு வரும். ஓகேவா? அடுத்து மிஸ்ஸிங் த ஃபிகர்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு கணக்கு கட்டாயம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, என்ன போட்டிருக்கோம், நம்பர் குறியீடு மற்றும் படங்கள், அது வந்து அதுலேருந்து கணக்கு வரும். ஓகே, அப்போ போர்ட் மாஸ் விதிப்படி யூஸ் பண்ணி போடுவோம்ல, அதுலேருந்து கணக்கு வரும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிவிஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதில் உங்களுடைய அந்த எண்ணிக்கை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வேலை வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.